அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் என்கின்றான். யாரு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை எடுத்து மட்டுமல்லாமல் மன்னிக்கின்றானோ, மன்னித்து விட்டு வ அஸ்லஹ அதிலே சமாதானமாக ஆக்கிக் கொள்கின்றானோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹு தஆலா அவனுக்கு அதுக்குரிய கூலியை கொடுக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இந்த கூலி அல்லாஹ்வை பொறுப்பேற்று அதற்குரிய பரிபூரண கூலியை தருகின்றான், மன்னிப்புக்குரிய கூலியை தருகின்றான் என்பதையே இந்த ஆயத்து நமக்கு விளக்கி காட்டுகின்றது. மனிதர்கள் என்ற வகையில் ஒவ்வொருவரும் தவறுகள் செய்வது இயல்பானது, இயற்கையானது. சிறு தவறுகளாக இருந்தாலும் பெரிய தவறுகளாக இருந்தாலும் எல்லோரிடத்திலையும் தவறுகள் நிகழ்வது சர்வசாதாரணம். மனிதன் என்றாலே தவறு செய்ய வேண்டும் என்பது இன்றைய ஹதீஸ் சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படி தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருந்தால் அந்த கூட்டத்தை அழித்துவிட்டு தவறு செய்யக்கூடியவர்களை உருவாக்குவேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குர்சியிலே சொன்ன அந்த ஹதீஸ் இன்று நாம் இப்பொழுது வாசித்தோம். அப்படியாக தவறுகள் என்பது இயல்பாக வரக்கூடியது. அந்த தவறை கையாளக்கூடிய விதம், தவறை மன்னிக்கக்கூடிய உணர்வு ஒரு மனிதனிடத்திலே வளர்கின்ற பொழுதுதான் உண்மையான அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவனுடைய பாசத்தையும் பெறக்கூடியவனாக மாறுகின்றான்.